பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த அதிகாலை நேரத்திலே MMJ மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாலையிலே ஒருவேளை தயக்கத்தோடு இருக்கலாம், அல்லது இந்த வார்த்தை எனக்கு தேவன் என்ன கொடுக்க போகிறாரோ என்று சொல்லி இன்னும் நான் அதிக ஆண்டவரோடு கூட அரை மணி நேரம் ஜெபிக்கலாம் என்று சொல்லி அதிக இயக்கத்தோடு நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். ஆமென். உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே MMJ மூலமாக நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாள் முழுதும் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக என்று ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இந்த நாளிலும் ஒரு வசனத்தை வாசித்து ஒரு சின்ன ஒரு கோரஸை பாடி இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாளுக்காக ஜெபிக்க போகிறோம் என்றால் வேதம் சொல்கிறது, அதிகாலை தேடுதலனை கண்டடைவார்கள் என்று வேதம் நமக்கு திட்டவட்டமாக கற்றுத்தருகிறது. அதிகாலையிலே தேவனோடு கூட யார் யாரெல்லாம் உறவாடுகிறார்களோ அவர்களோடு தேவன் இருந்து அநேக காரியங்கள் அவள் செய்யும்படியான கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய தனிப்பட்ட விதத்திலோ அல்லது நம்முடைய சுயத்தினாலேயோ அல்லது நம்ம பணபலமோ நம்முடைய கைபலமோ ஒன்று செய்ய முடியாது. ஆனால் நம்மை காண்கிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் சங்கீதக்காரர் சொல்லும்போது 120ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் எப்படியாக சொல்கிறது, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இன்றைக்கு நம்முடைய நெருக்கத்திலே நம்முடைய கஷ்டங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, ஏதோ ஒரு வேதனையின் நெருக்கங்கள் வரும்போது நாம் யாரை நோக்கி கூப்பிடுகிறோம்? மனுஷனிடத்தில் ஓடுகிறோமா அல்லது கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமா என்பது தான் இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்க வேண்டியது. அந்த பக்தனாகிய தாவீது தன்னுடைய வராந்திரத்தின் நாட்களிலே அவன் தேவனோடு கூட இருந்ததினால்தான் எந்த ஒரு நெருக்கத்திலும் மனுஷன் தயவுக்கு ஓடாமல் நான் தேவனையே நோக்கி காத்திருந்தேன் என்று சொல்கிறார். அநேக இடங்களில் நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்றால் நமக்கு செவி கொடுக்கலைன்னா ஒன்றுமே நடக்காது. ஆனால் தேவன் செவி கொடுக்கிற தேவன், அவர் ஜீவன் உள்ளவர். அதைத்தான் அந்த சங்கீதம் 121ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். பாருங்க, அவருடைய கண்களும் காதுகளும் தேவனுக்கு நேராக உயர்த்தப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய கண்கள் நம்முடைய செவி யாருக்கு நேராக உயர்த்தப்படுகிறது? அதுலேயும் அந்த 120ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறார், கர்த்தாவே பொய் உதடுகளுக்கும் கபட்டு நாவுக்கும் என் ஆத்துமாவுக்கு தப்புவியும். அப்படின்னா கபட்டு நாவு எனக்கு வேண்டாம். தன்னுடைய எல்லா அவயவங்களையும் தேவனுக்கு நேராக உயர்த்துகிறார். இன்றைக்கு நம்முடைய அவயவங்கள் யாரை நோக்கி கொண்டிருக்கிறது? ஒரு விஷயம் நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுவாராக. ஏனென்றால் அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்பவில்லை என்றால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவருடைய ஒத்தாசையினால் நம்ம வாழ்ந்திருக்கிறோம். அவருடைய ஒத்தாசையினால் அந்த வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இது இந்த உலகம் நமக்கு முடிவு அல்ல. கர்த்தர் நம்மோடு கூட இந்த ஒவ்வொரு நாளும் நடத்துவாராக. அப்படியே கண்களை மூடி ஒரு சின்ன ஒரு கோரஸ் அதை பாடி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வண்ணாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வண்ணாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும்,
என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வண்ணாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ் சத்துரு விதைத்திடும்போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ் சத்துரு விதைத்திடும்போது, மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும் காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும் காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். ஆமென். கர்மையானவர்களே, அப்படியே கண்களை மூடி ஒரு வனாந்திரமான வாழ்க்கையை நாம் கடந்து கொண்டிருந்திருக்கலாம் ஒரு வேளை. ஆனால் அப்படிப்பட்ட வனாந்திரத்தின் வாழ்க்கையிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நடத்தினாரே. அப்படியே உங்கள் கண்களுக்கு முன்பாக ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எந்த வனாந்திரம் உங்களுக்கு முன்பாக கடந்து வந்ததோ அதை நினச்சி பாருங்க. அந்த வனாந்திர வாழ்க்கையில் தேவன் என்னோடு கூட இருந்தார். அந்த வனாந்திர வாழ்க்கையில் என்னை என் தேவன் நடத்தினார். அவரோட சோர்ந்து போய் களைத்து போயிருந்த நேரத்திலெல்லாம் திகையாதே கலங்காதே என்று நடத்தினாரே. அவர் எவ்வளோ நல்ல தகப்பன். அப்படியே ஸ்தோத்தரிக்கலாமா? கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகளை நீங்கள் செஞ்சுருக்கீங்கப்பா, எவ்வளோ நன்மைகளை செஞ்சுருக்கீங்கப்பா. நீங்கள் செய்த நன்மைக்கு அளவே இல்லை ஏசப்பா. அந்த நன்மைகளை நினைத்து இந்த காலை நேரத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த ஒவ்வொன்றையும் நினைக்கும் போது எவ்வளோ அதிசயங்க தாவே, எவ்வளோ அற்புதங்க தாவே. அதை நினைத்துமை நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எத்தனையோ காரியங்கள் ஒருவேளை நாங்கள் இன்னைக்கு நடந்துரும், அது நாளைக்கு நடந்துரும்னு வெயிட் பண்ணி காத்திருக்கிறதையும் நாங்கள் செய்வேன்னு வாக்குத்தத்தம் தந்தீங்களே அப்பா. அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஏன்னா எங்களுக்கு தெரியும் நீ ஜீவனுள்ள தேவன் அப்பா. நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் எங்களை காண்கிற தேவன். அன்று வனாந்திரத்தில் ஆகார் திகைத்த போது ஒரு தண்ணி கூட கிடைக்கல. ஆனால் தண்ணி இல்லாத நேரத்தில் ஐயோ என் பிள்ளை சாவதை என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லி அவள் ஓடோடி அழுது அந்த பிள்ளையை விட்டு தூரம் வந்தபோது நீங்கள் தூரத்துக்கும் தேவன் என்பதை அவளுக்கு உணர்த்துனீங்க. அதே இடத்துல அவளுக்கு ஒரு ஊற்றை கட்டளையிட்ட தேவன் அல்லவோ தகப்பனே. அப்பா, இந்த காலை நேரத்தில் எங்கள் பிள்ளைகள் ஒரு வேளை ஒரு வனாந்திரத்தை போல, ஒரு வெட்டாந்தரையே போல தங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றும் காணக்கூடாதபடி சத்ரு இருளை அடைத்து வைத்திருக்கிறான் என்றால் அந்த இருளை வெளிச்சமாக்க என் அப்பாவால் முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இந்த காலை நேரத்தை எங்கள் பிள்ளைகளோடு கொண்டு பேசுவீராக. ஒருவேளை இந்த ராத்திரியில் தங்களுடைய நோயை நினைத்து அல்லது கடன் பாரத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, ஆமீன், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து வேதனையோடு கூட ராத்திரி தூக்கம் கூட வந்திருக்காது ராஜா. அதிகாலையில் நினச்சிருக்கலாம், ஐயோ இன்னைக்கு எனக்கு ஒரு வார்த்தை கடந்து வருமே, அந்த வார்த்தையின் மூலமாக எனக்கு வேதனை நீங்குமே, அந்த வார்த்தை மூலமாக எனக்கு விடுதலை கிடைக்குமே என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் இந்த டிவி முன்பாக உட்கார்ந்து தேவசமத்தில் தங்களை தாழ்த்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இங்கே கண்ணோக்குங்கப்பா. உங்கள் இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள்லாம் அறிகிற தேவன் நீர் அல்லவோ கத்தாவே. அந்த எண்ணங்களை அறிந்து அதற்கேற்ற பலனை கொடுக்கிற தேவன் நீர் அல்லவோ கத்தாவே. ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு உங்களுடைய கரத்தில் அடங்கி இருக்கிற சொல்லியிருக்கீங்க. எங்கள் பிள்ளைகள் அடங்கி இருந்து காத்திருந்து உங்களுடைய அற்புதத்துக்காக காத்திருக்கிறாங்க ராஜா. எங்கள் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கிருங்க ஏசப்பா. நீங்கள் ஒரு விசை கண்ணோக்கிருங்க. அன்னைக்கு தாவீது சொன்ன நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவரனுக்கு செவி கொடுத்தார். எவ்வளோ அதிசயமாய், எவ்வளோ அற்புதமாய் அந்த வார்த்தைகளை ஆண்டவரை பதிவிடுகிற எங்கள் தாவீதை நினைக்கும் போது வனாந்திரம் அவங்களுக்கு ஒரு பொருட்டே அல்லப்பா. வனாந்திரத்தின் மத்தியிலும் ஆண்டவரே ஓனாய்க்கும் சிங்கத்துக்கும் எதிர்த்ததுன்னு தன்னுடைய ஆட்டுக்குட்டியை காத்த அந்த தாவீது எங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. வாழ்க்கையில் சிங்கத்தை போல காரியங்கள் சீறி வரலாம், ஓனாயை போல வரலாம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், கரடியை போல எங்களை நெருங்கி வரலாம். ஆனால் அத்தனை கிழித்தொறியத்தக்கதாய் என் தேவனுடைய கிருபை ஆகிய அன்பை எங்களுக்கு ஊற்றி இருக்கிறீரே,
அதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, அதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்களால் ஒன்றும் கூடாது, எங்களால் ஒன்றும் கூடாது. என் தேவனால் எல்லாம் கூடுமே அப்பா, மலெல்லாம் கூடும் ஆண்டவரே. மல் கூடாதது ஒன்றுமே இல்லை. நாங்கள் விசுவாசிக்கிறோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கை இடுகிறோம் அப்பா. என் தேவன் எங்களுக்காக செய்த காரியங்கள் ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில 2 கரங்களையும் விரித்தவராய் நீர் தொங்கினீரே அப்பா, எங்களுடைய பாடுகளுக்காக, எங்களுடைய ஆமென் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நாங்கள் செய்த பாவங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீர் ஆண்டவர், ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நீங்கள் சிந்தினீரே அப்பா. அந்த கரமின்றி ஜீவிக்கிறபடியால் உண்மை நன்றியோடு துதிக்கிற இந்த காலை நேரத்தில் ஏசப்பா, உங்களை நோக்கி ஆண்டவரே கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா. மனம் திறந்து பேச முடியாதபடி தங்களை அடக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. யாராயிருந்தாலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். அது யாராயிருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். நைட்டெல்லாம் சிலோட தூங்கி இருக்க மாட்டாங்க. காலையில் என்ன நடக்குமோ எப்படி இருக்குமோ என்று சொல்லி ஒரு ராத்திரி முழுதும் அந்த தலையணையை கூட கண்ணீரால் நிறைச்சிருக்கலாம். ஆண்டவரே, எப்படி இருந்தாலும் சுவாமி அவர்களை அறிகிற தேவன் நீர். ஆண்டவரே, நீங்கள் காத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உங்கள் கிருபைக்குள்ள மறைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. தெய்வீக சமாதானம் அந்த குடும்பத்தை ஆண்டவரை தாங்கணுமேனு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி இயேசுவே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. உங்கள் வல்லக்கரமா செய்வாடணுமேனு ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. நீரே எங்கள் பரிகாரி, நீரே எங்கள் பரிகாரி. உம்மை விட்டா எங்களுக்கு யாருண்டு தகப்பனே. உம்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீரே அடைக்கலமும் போதுமானவராக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. எங்கள் தேசத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எங்களை வேதனைப்படுத்துகிறது கர்த்தாவே. ஏசப்பா, திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபையின் தலைவர்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நடத்துவீராக என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கர்த்தருடைய கரம் ஒரே தாங்கணுமேனு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அதிகாரிகளுக்காக ஆண்டவரே, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்காக உங்கள் கரத்தில் வருகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க இந்த நாளில் முழுதும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் வேலை எங்கெல்லாம் வேலை செய்கிறாங்களா ஆண்டவரே. ஒருவேளை கவர்மெண்ட் ஸ்தாபனங்களில் வேலை செய்யலாம், மிஷனில் வேலை செய்யலாம் ஆண்டவரே, இன்னும் பிரைவேட்ஸில் இருக்கலாம் ஆண்டவரே, சுய தொழில் செய்யலாம். எந்த வேலையாக இருந்தாலும் அந்தந்த வேலையை ஆண்டவர் செய்வதற்கு வேண்டிய கிருபையும் ஞானத்தையும் வரத்தையும் என் தகப்பன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஊழியத்தில் இருப்பவர்கள் உண்டு ராஜா, ஊழியங்கள் செய்கிறவர்கள் உண்டு கர்த்தாவே. ஊழிய பாதையில் கடந்து போகும்போது நெருக்கங்கள், கஷ்டங்கள், பாடுகள் உண்டு தகப்பனே. அத்தனையும் என் தேவன் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்னும் வேலை இல்லை என்று சொல்லி என்கிற இத்தனை பிள்ளைகள் கர்த்தாவே, படித்து முடித்து விட்டு ஐயோ என்னால் வேலை செய்யறதுக்கு எங்கே போனாலும் எனக்கு வேலை கொடுக்கலையேன்னு சொல்லி தங்களுடைய திறனையும் ஆண்டவர் அழித்து போடத்தக்கதா சத்துரு பிள்ளைகளை டிப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கான் ஆண்டவரே. அப்படிப்பட்ட இடங்களில் கர்த்தருடைய பெரிதான கரம் வெளிப்படணுமே ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பெற்றோரை இழந்து தகப்பனே, பிள்ளைகளை இழந்து தகப்பனே, கணவனை இழந்து கர்த்தாவே தவிக்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா. இந்த நாட்களில் அட்மிஷனுக்காக, காலேஜஸ்க்காக, ஸ்கூல்ஸுக்காக, இன்னும் எத்தனையோ காரியங்களுக்காக தகப்பனே ஆண்டவரே, இன்னும் ஃபர்தராக ஸ்டடிக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. ஆண்டவரே, தங்களுடைய தேவைகள் நிவர்த்திக்கப்படாதபடி சத்ரு அடைத்து போட்டான் ஆண்டவரே. அநேக நேரங்களில் கர்த்தர் தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக ராஜா. எந்த நோக்கத்தோடு உங்கள்கிட்ட வந்திருக்காங்களோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவீராக தகப்பனே. அப்போ எந்தெந்த பாதையில் அவங்க போகிறாங்கன்னு உங்களுக்கு என் தகப்பனுக்கு தெரியும். நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவர்களை ஆண்டவர் அந்தந்த பாதையில் எப்படி நடத்தணுமோ அவங்க கையை பிடிச்சி நடத்துங்கப்பா. எந்த நோக்கத்தோடு உங்கள் கையில் உங்கள் கையில் அவங்க கையை கொடுக்குறாங்களோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அநேக நாட்களாக ஜெபித்தோம், ஐயோ எனக்கு பலனிலே என்று சொல்கிற எத்தனையோ பேர் உண்டு. அத்தனை பேரையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, இந்த ப்ரேயர் முடித்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் இனி வேலைக்கு போகணும், அண்மை இன்னும் ட்ராவல் பண்ணி போகணும் அப்படியெல்லாம் இருக்கிறவங்க ஆண்டவரே, அவங்க ட்ராவலில் ஆண்டவரே கர்த்தருடைய கரங்கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வண்டி ஓட்டும்போது உங்கள் கரங்கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, காலையில் வீட்டிலேருந்து போய் நைட்டு வர்றது வரைக்கும் உங்கள் பிரச்சனை உங்களை சூழ்ந்து கொள்ளணுமேனு ஜெபிக்கிறேன் ஐயா. வீட்டில் வேலை செய்கிறவங்க உண்டு, அவங்களோடு உங்கள் கரங்கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலத்தில் அமைதியாக இருக்காதபடி ஆண்டவரே, நான் எதையாவது என் தேவனுக்கு செய்ய வேண்டும் என்ற வாஞ்சையை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. உங்கள் கரம் கூட இருக்கட்டுமேனு ஜெபிக்கிறோம் அப்பா. உங்கள் கரம் பிள்ளைகளை தாங்கணுமேனு ஜெபிக்கிறோம். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க, நல்ல சுகத்தை கொடுங்க. ஹாஸ்பிட்டலில் எத்தனையோ பேர் ஆண்டவரே அநேக நோய்கள்னால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ பேர் இந்த நோயாக இருக்குமோ அந்த நோயாக இருக்குமோன்னு சொல்லி வேதனையோடு கூட இருப்பவர்கள் உண்டு ராஜா.
இத்தனை பேரையும் உங்கள் கருத்தில் தருகிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கடன் பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஆண்டவரே, ஆமென், இன்னும் அநேக அவமானங்கள், நஷ்டங்கள், பாடுகளை சுமந்து கொள்கிறவர்கள் ஆண்டவரே, இன்னும் நான் தொழில் தொடங்கினேன், அது முன்னேற முடியல, அல்லது அதனால லாஸ், அல்லது நான் தொடங்கினேன் நல்லா இருக்கு, இப்படி சொல்லி ஒவ்வொரு விதத்தில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவங்கவுங்க ஏற்ற விதத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஐயா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா எங்களுக்கு மரித்து இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையை கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் நம்ம ஜெபித்திருக்கிறோம். அடுத்ததாக இன்னைக்கு ஒரு புது வருடத்துக்குள்ளே, பிறந்த நாளுக்குள்ளே போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். அது வேறு கல்யாண நாட்கள் வருகிறவங்க உண்டு, அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அது மட்டுமில்லை, மேரேஜ் முடிஞ்சு ஒருவேளை புதுசாக இருக்கலாம், அல்லது ரொம்ப நாளாக இருக்கலாம், எந்த ஒரு காரியத்துக்காக அவங்க வாஞ்சிக்கிறாங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் அவளுக்கு செய்து கொடுக்கும்படியாய், அதே போல் இந்த புது பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகள் இந்த புது வருடத்தில் புது ஞானம், புது கிருபை, புது வரங்களை தேவன் கொடுக்கும்படியாய் நம்ம எல்லாரும் அவர்களுக்காக ஒரு விசை, ஒருவேளை உங்கள் வீட்டில் இன்னைக்கு யாருக்கு பிறந்த நாள் இருக்கலாம், அல்லது யாரோ ஒருத்தங்களுக்கு கல்யாண நாள் இருக்கலாம், அல்லது வேறு வீட்டில் இருக்கலாம். அவங்களாம் இதை பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கை கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான தடையும் இல்லை. நம்ம இன்னைக்கு சேர்ந்து ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு பெருத்த ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி அந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரலோக தந்தையே, அப்போ அருமையான இந்த காலை நேரத்துக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் புதிய பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தருகிறோம். வேதம் சொல்கிறது, உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, நோய்களெல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் நன்மையினால் முடிசூட்டி, கழுவுக்கு சமானமாய் வாழ வைதாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் சிரசின் மேலே வைக்கிறோம் தகப்பனே. இன்னும் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த புது வருஷத்தில் அநேக ஞான நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுங்க. இன்னும் ஆண்டவரே, மணநாளை, புது திருமண நாளை காண்கிற பிள்ளைகளை புது வருஷத்துக்குள்ளே கடந்து போகும்போது கணவன் மனைவியாய் சேர்ந்து தேவனுக்கு என்று முதலிடம் கொடுத்து தங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் கிருபை கொடுங்க. இன்னும் ஆண்டவரே, பிள்ளைகள் அவர்களை பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இன்னும் தகப்பனே, அவங்க என்ன நோக்கத்தோடு இந்த நாளில் ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு வேளை கேட்குறாங்களோ அந்த நாளில் கர்த்தருடைய கரை இவர்கள் மேலே வெளிப்படணுமேனு ஜெபிக்கிறோம். குடும்பமாக இணைந்து தேவனண்டை வர கிருபை கொடுங்க. எத்தனையோ குடும்பத்தில் கர்த்தாவே ஆண்டவரே, இந்த திருமண நாளிலாவது நாங்கள் ஒன்று சேர கிருபை தர மாட்டீங்களான்னு கதற எத்தனையோ குடும்பங்களை நாங்கள் அறிகிறோம். அந்த குடும்பங்களையும் உங்கள் கரத்தில் தருகிறோம். அது போல் பிள்ளைகள் குடிவரியினால் அல்லது ஆண்டவரே இன்னும் செல்ல அடிக்ட் ஆகி எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோர் இந்த நாளில், ஐயோ இந்த பிறந்த நாளில் என் பிள்ளையை நீங்கள் எனக்கு திருப்பி தர மாட்டீங்களா, கிஃப்டாக தர மாட்டீங்களான்னு எத்தனையோ பெற்றோர் கதறதை காண்கிறேன். இந்த நாளில் இவர்களுக்காக கர்த்தர் இறங்கி வந்து என் தேவன் இவர்களுக்கு அற்புதம் செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய நாமம் மட்டுமே இவர்கள் மூலம் மகிமைப்படுவதாக, இவர்கள் மூலம் நீங்கள் மட்டுமே மகிமைப்படுவீராக என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், குடும்பங்களை ஆண்டவரே பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிற தேவன், ஆண்டவரே வருஷங்களை நன்மையினால் நிவர்த்தியாக்குகிற தேவன், இவர்களோடு கூட இந்த வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறங்க தாவே. ஏசப்பா, இன்னும் தகப்பனே, இந்த நாளில் சுவாமி பிள்ளை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தருகிறோம். கர்த்தரவளை ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம். தேவநாமம் அந்த பிள்ளைகள் மேலே விளங்கணுமேனு ஜெபிக்கிறங்க தாவே. கத்தாவே, எத்தனையோ காதுகளில் நிந்தையும் அவமானத்தையும் பெற்றிருப்பாங்க, அதெல்லாவற்றையும் மாற்றி போட்டு என் தேவன் கிருபையாய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்கள் நாமம் மட்டுமே இவர்கள் மூலம் மகிமைப்படட்டுமே என்று ஜெபிக்கிறோங்க தாவே. கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும் ராஜா. நீர் பரிசுத்தர் அல்லவோ, நீ ஜீவனுள்ள தேவன் அல்லவோ, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே, எங்களுக்கு இந்த நாளை ஆண்டவரே காணும்படி நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கும்படியாய் இந்த பிளாட்ஃபார்மை ஓப்பன் பண்ணி தந்த ஹெவன் டிவியை உங்கள் கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. ஹெவன் டிவி மூலமாக அநேக குடும்பங்களுக்கு, கோடானு கோடி குடும்பங்களுக்குள்ள இது பிரவேசிக்கும் போது என் தேவனுடைய கரம் வெளிப்படணுமேனு ஜெபிக்கிறேன். இசப்பா, நீங்கள் கிருபியாய் நடத்துங்க, கிருபியாய் நடத்துங்க. உங்கள் கரம் இந்த ஹெவன் டிவியை தாங்கணுமேனு ஜெபிக்கிறோம். இதில் அநேக தேவைகள் உண்டு ராஜா. எல்லா தேவைகளையும் கத்தை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேங்க தாவே. ஒரு தங்கு தடையின்றி ஆண்டவரே எல்லா இடங்களிலும் போய் சேர என் தேவன் கிருபையாய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அன்பு சகோதரர் ஃபவுண்டர் பிரதர் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேங்க தாவே. அன்பு மகனும் ஆண்டவரை இன்னும் அதிகமாக ஊழியத்தில் ஆண்டவரை கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அநேக பாடுகள் உண்டு. கர்த்தர் மகனை எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. குடும்பமாக எடுத்து பயன்படுத்துங்க. பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. கத்தாவே இன்னும் ஆண்டவரே இதில் மீடியாஸில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு, ப்ராஜெக்ட்ஸில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொருவரையும் கத்தர் கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. உங்கள் ரத்த கோட்டைக்குள்ள மறைப்பீராக சுவாமி. உங்கள் கிருபை பிள்ளைகளுக்குள்ள கடந்து வரணுமேன்னு ஜெபிக்கிறேங்க தாவே. இன்னும் ஆண்டவரே இந்த ஹெவன் டிவி மூலமாக ஒரு வேளை காலையில் பார்க்க முடியலன்னா யூடியூப் மூலமாக லேட்டாக பார்ப்பாங்க. ஐயோ காலை ஆராதனை வீட்டிலேருந்து பார்க்க முடியல, ஒருவேளை ஆண்டவரே எனக்கு இந்த தருணம் கிடைக்கல, ஆனால் நான் எப்பயாவது ஆஃபீஸில் கொஞ்சம் நேரம் கிடைச்சா அந்த நேரத்தில் இதை உட்காந்து பார்ப்பேன்னு சொல்லி அந்த லேட்டாக கூட அந்த அதிகாலையில் பார்க்க முடியலன்னா கூட அதன் பிந்தின நேரங்களில் பார்க்குற பிள்ளைகள் உண்டு ராஜா. யார் எப்போ இந்த நேரத்தை இதை பார்க்குறாங்களோ அப்போல்லாம் சுவாமி அவங்க இருதயத்தில் கத்தர் பேசுங்க, அவங்க இருதயத்தில் கத்தர் பேசுங்க. ஒரு நெருக்கத்தின் மத்தியில் பார்த்துட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் பார்த்துட்டு இருக்கலாம். தேவனுங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. உங்கள் வார்த்தைகளோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஏன்னா நீங்கள் பாதி வழியில் விடுகிற தேவனே இல்லாண்டவரை கடைசி வரைக்கும் கொண்டு சேர்க்கிற தேவன். நீ கடைசி வரைக்கும் கொண்டு சேர்க்கிற தேவன். பிள்ளைகளுடைய தேவை அவங்களுடைய ஒவ்வொன்றில் நிவர்த்தி செய்து அந்த மகிமைக்கான கத்தர் கிருபை தாங்க. அதில் நீங்கள் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. இன்னும் ஆண்டவரே இந்த ஹெவன் டிவியில் சுவாமி மேற்கொள்கிற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸையும் உங்கள் கரத்தில் தரேன் சுவாமி. அந்த ப்ராஜெக்ட்ஸில் தகப்பனே என்னென்ன செய்கிறாங்க ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே அநேகரை ஃபீட் பண்ணுறது, ஆண்டவர் மத்தியான நேரத்தில் ஏழைகளை உதவியற்றவர்களுக்கு உதவி செய்கிறது, இரக்கம் காண்பிக்கிறது, இதெல்லாம் மனிதாபிமானம் ஆண்டவர் நீங்கள் செய்த அன்று காட்டி சென்ற பாதை ஆண்டவர். இந்த பாதையை அதை அப்படியே கை கொள்கிறதை கத்தர் காண்கிறீர் ஆண்டவரே. அதுபோல் ஏசப்பா இந்த டிவி மூலமாக அநேக ஊழியங்கள் வெளியே போகுது. அந்த ஊழியங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் ஆண்டவர் ராஜ்யம் கட்டப்பட கத்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறான். எங்களை ஒன்றுமில்லையாப்பா, எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் தருகிறோம் தகப்பனே. நீர் எவ்வளோ நல்ல தகப்பனப்பா, நீ எவ்வளோ நல்ல தகப்பன் தகப்பனே. உண்மை போல் ஒரு தேவன் இல்லை என்பதை எங்களுடைய சாட்சிகள் மூலமாக நாங்கள் கண்டுகொள்ள அநேகர் அதை அறிந்து கொள்ள கத்தர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஏசப்பா இன்னும் ராஜா ஆண்டவரே உங்கள் கிருபை ஆண்டவரே ஒவ்வொரு பேரில் தங்கட்டும்னு ஜெபிக்கிற தகப்பனே. இன்னும் தேவனை அறியாத பிள்ளைகள் உண்டு ராஜா. உண்மையான தேவன் யார் என்பதை அறியணும்னு துடிக்கிறவர்கள் உண்டு தகப்பனே. ஒவ்வொருவருக்கும் என் தேவன் கிருபையால் இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த நாள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு கிருபையின் நாளாய், ஒரு இரக்க நிறைந்த நாளாய், ஒரு மேன்மையின் நாளாய் மாறணுமேனு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஏன்னா தகப்பனே காலைதோறுங்க கிருபை புதிதாக இருக்கிறது. இந்த காலையில் ஆண்டவருங்க புது கிருபையினால் புது இரக்கத்தினால் இவர்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ நன்மை செய்திருக்கீங்கப்பா, எவ்வளோ நன்மை செய்திருக்கீங்கப்பா. அத்தனை பேரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இன்னும் சுவாமி ஏசப்பா எம்எம்ஜே உங்கள் கரத்தில் தருகிறேன். எம்எம்ஜே மூலமாக இந்த அதிகாலை நேரத்தில் வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உடைய இருதயத்தையும் ஆற்றட்டுமேண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் வேதனையை அது மாற்றட்டுமேண்டி ஜெபிக்கிறான் ஆண்டவரே. அநேகருக்கு தேவனுடைய அறியும் ஒரு கருவியாய் இது மாறட்டுமேண்டி ஜெபிக்கிறான் ஆண்டவரே. எல்லாரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களை குற்றங்கள் உண்டு ராஜா, குறைகள் உண்டு சுவாமி. எல்லாத்தையும் கத்தர் மன்னிங்க. ஏன்னா பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. நாங்கள் அறிக்கையிட்டு விட்டு அந்த இரக்கத்தை பெற்று இந்த நாள் முழுதும் அந்த இரக்கத்தோடு கூட ஓட கிருபை தாருங்க சுவாமி. அப்போ அந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர எங்களையும் ஒரு கருவியாக இந்த நாள் நீர் மாற்றப் போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமா அவங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க கத்தாவே. எல்லாவற்றிலும் உங்கள் நாம மட்டுமே மகிமைப்படட்டும் சுவாமி. நாங்கள் சிறுகவும் நீங்கள் பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். கத்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்பட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்பட்டும். ஒரு வியாதியிலிருந்து விடுதலை, கடல் பிரச்சனையிலிருந்து விடுதலை, ஆமீன், எல்லாவற்றிலிருந்து ஒரு சமாதானத்தை கத்தர் கட்டளையிட்டு நாள் முழுதும் சந்தோஷமாய் சமாதானமாய் வீடுகளில் இருக்கிறவங்களும் வெளியில் இருக்கிறவங்களும் ஆண்டவர் ஒருவர் காணும்போது சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பகிர்ந்து கொள்ள கத்தர் கிருபை கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்குறோம். மீதியான நேரம் முழுவதும் கத்தர் கூட இருக்கும்படியாய் எங்களுக்கு மரித்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருப்பதாக என்று உங்களை ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ ஆல். என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும்